மன்னர் மன்னன் வணக்கம். ஸோ எனக்கு நீங்கள் பல்லவர்கள் பற்றி நிறையா பேசியிருக்கீங்கண்ணா. ஆனால் எனக்கு மூவேந்தர்கள் பற்றி இன்றைக்கி பேசிடணும். ஏன்னா சோழர்கள் பற்றியும் நான் நிறையா பேசியிருக்கேன், நீங்களும் நிறைய காணொலிகள் பேசி நான் பார்த்துருக்கேன். ஆனால் மூவேந்தர்களுக்குண்டான வித்தியாசத்தை நான் தெரிஞ்சுக்கணுண்ணா. இதுதான் என்னோட இன்றைக்கி அஜெண்டாவாக நான் உட்காந்துருக்கேன் இன்றைக்கி முன்னாடி. ஸோ சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், இதில் பாண்டியர்கள் தான் தொன்மையானவர்கள் அப்படிங்கிறத நீங்களும் நிறையா சொல்லியிருக்கீங்க, நானும் படிச்சிருக்கேன். ஏதாவது விஷயம் நான் தப்பாக சொன்னால் கரெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் சோழர்கள் பற்றி நிறைய பேசிட்டாங்க. அந்த க்ளோரிஃபிகேஷன் இருக்கும், படங்கள் எடுத்துட்டாங்க, புத்தகங்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்க ஒரு ஃபேண்டசி அப்படின்னா எல்லாருமே ராஜராஜ சோழன் எடுக்கிறது, பல தமிழ் குடிகள் சொந்தம் கொண்டாட நினைக்கிறது ராஜராஜ சோழன். ஸோ சோழர்களுக்கு என்றைக்குமே உலகத்தில் அதிக காலம் ஆண்ட ஒரு சாம்ராஜ்யத்தில் இன்றைக்கி வரைக்கும் பெயர் பெற்று இருக்காங்க. சரி, அவங்களுடைய பெருமை இது அப்படின்னா கூட மூவேந்தர்கள் 3 பேருமே தமிழ் மன்னர்கள், 3 பேருமே டிஃப்ரெண்ட் டைனாசிட்டிஸ் இல்லையா? ஸோ இவங்களுக்கு உண்டான வித்தியாசங்கள் என்ன? வித்தியாசங்கள்னால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வித்தியாசத்தில் தான் நிறைய போர்கள்லாம் புரிஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்களோட பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அவங்களோட தொன்மை, அவங்களோட வழி, அதாவது எந்த லீனியேஜ்லேருந்து வந்தாங்க அவங்களோட ஜாகிரபிக்கல் அந்த ரீஜன் கொண்டான என்ன ஒரு வித்தியாசம்லாம் அவங்களுடைய வழித்தோன்றலாம் இருந்துச்சு அப்படிங்கிறதான் எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம். என்னோட கேள்வி முதல்ல கரெக்டான ஒரு கேள்வியா? அதில் ஒரு வேறுபாடு என்ன? சரிண்ணா, வரலாற்று தரவுகளின்படி நம்ம பார்க்குறப்போ இந்தியாவில் அப்படின்னு சொல்ல முடியாது, உலக அளவில் மிக பழமையான அரசுகள் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போ, நெடுங்காலம் ஆட்சி செய்த அரசுகள் அப்படின்னு எடுக்கிறப்போ முதலாவது இடத்துல பாண்டியர்கள் இருக்கிறாங்க. கிடைச்ச ஆதாரங்களின்படி நமக்கு கிடைச்ச கல்வி உலக அளவில் நீண்ட காலம் ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள் தான். 2000 ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு வரலாற்று ரீதியாக ஆதாரங்கள் இருக்கு. 2வது இடத்துல இருக்கிறவங்க சோழர்கள். 4வது இடத்துல இருக்கிறவங்க சேரர்கள். உலக அளவில் 3வது இடம் வேற இன்னொரு அரசாங்கம் நமக்கு தொடர்பு இல்லாத. அப்போ என்னன்னா உலக அளவில் எடுத்தாலே இவங்க இருப்பாங்க. இது நமக்கு ஆனால் வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்குறப்போ முதல்ல தோன்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அரசு அப்படின்னு நமக்கு வரலாற்று ரீதியாக பார்க்குறப்போ அது சேரர்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, பாண்டியர்களை விடவா? ஆமாம். ஏன்னா நம்ம குடியேற்றம்னு பார்க்குறப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம மலைப்பகுதியில் தான் குடியேற்றங்கள் வச்சுருப்போம். அதுக்கு பின்னாடி தான் நம்ம காடு, அதுக்கப்புறம் தான் மருத நிலத்துக்கு வரும். நம்முடைய அப்புறம் தான் கடல் கிட்ட போகிறோம். சில பேர் கடல் கிட்ட இருக்கிறவங்க கடல் கிட்டக்கு போயிடுவோம். ஏன்னா நாகரிகத்தில் ஆற்றங்கரை நாகரிகத்தின் தொட்டின்னு சொல்லப்பட்டாலும் ஆதி மனிதர்கள் கடற்கரை ஓரமாக தான் பயணம் பண்ணாங்க. இப்போ ரொம்ப ஆதி மனிதர்களோட எச்சம் வேணால் நம்ம கடற்கரைக்கு தான் போவோம். அந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கும். அதனால் நமக்கு இருந்த முன்னோர்கள் இந்த அரசியலுக்கு குறிப்பிடுறப்ப சேர சோழ பாண்டியன் தான் குறிப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் வரும், முதல்ல தான் வைப்பாங்க. முக்கணில மாப்பழவாளை மாதிரி சேர சோழ பாண்டியர்கள், அது மாறவே மாறாது. அப்போ சேரர்கள்லாம் முதல்ல வச்சாங்க. அதனால நமக்கு ஒரு ஒரு பொதுவான அறிவில் பார்க்குறப்போ சேரர்கள் பழமையானவர்கள்னு தோணும். கிடைச்ச ஆதாரங்களின்படி பாண்டியர்கள் தான் பழமையானவர்கள். அந்த மாதிரி நமக்கு இன்னொன்று இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமானவர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ சோழர். இதுதான் அதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அடிப்படையான செய்தி. இதில் சங்க காலத்தில் இவங்கெல்லாம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. சங்க காலத்திலே இவங்க ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. காரவேலன் அப்படின்னு ஒரு அரசர் அத்திக்கும்பான் ஒரு கல்வெட்டு பொறிச்சிருப்பாரு. அதில் சொல்கிறப்போ திரிமில தேச சங்காத்தம் அப்படின்னு அந்த கூட்டணியை குறிப்பிடுறாரு. ஓகே, 3 பேரும் சேர்ந்து திரிமில தேசம்னா இப்போ தமிழ்ன்றதை சமஸ்கிருதத்தில் திராவிடம்னு சொல்கிற மாதிரி பாலியில் திரிமில அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வாயில நுழையறதுக்காக அவங்களுக்கு லா வராது, அவ்வளோதான். அதனால அவங்க அப்படி சொல்லிக்கிட்டாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு லா வராமல் திராவிடம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வேற மொழிக்காரங்க போல இருக்கு. அப்போ அப்படியாக அந்த குறிப்பு நமக்கு இருக்குது. இதே மாதிரி நம்ம பார்க்குறப்போ எல்லா பழைய நூல்களாக இருக்கட்டும், கல்வெட்டுகளாக இருக்கட்டும், இப்போ வடக்கில் ரொம்ப பழமையானது அசோகர் கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அசோகர் கல்வெட்டிலேயே பார்க்குறப்போ சேர சோழ பாண்டியர் இவங்க பேர்லாம் இருக்குது. அதே மாதிரி சத்தியபுத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு அதியமான் நெடுமான் நஞ்சிக்கு ஒரு பேர் இருந்து சத்தோபுத்த அப்படின்ட்டு அந்த பேரும் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ இதில் நல்லா கவனிக்க வேண்டியது, அசோகர் ஆட்சி காலகட்டத்தில் அசோகருக்கு அண்டை நாடு தான் தமிழ்நாடு. சேர சோழ பாண்டியர்கள் அண்டை நாட்டுக்காரங்க தான். ஓகே, மேலே இருக்கிற மொத்த இந்தியாவும் அசோகரோடது. ஆனால் இங்கே அவர் ஜெயிக்க முடியல. அதாவது தாண்டியே வர முடியல. யாரும் வந்தது கிடையாது தமிழ்நாட்டில் எது வரைக்கும். அது இப்போ இந்த மாடர்ன் இந்தியா வச்சு சொல்லணும்னா எது வரைக்கும் சொல்லுங்க. சந்திரகிரி கோட்டை இருக்கும். அதை முதல்ல அலாவுதீன் கில்ஜி தான் தாண்டி வராரு. அதுக்கு முன்னாடி யாரும் இங்கே வர முடியல. மத்திய பிரதேஷ் கீழே இதெல்லாம் இல்லையா? இல்லை, சந்திரகிரி கோட்டைன்றது இந்த விந்திய மலைக்கு மேலே அந்த மாதிரி இருக்கு, அந்த பகுதியில் இருக்குது. அதை தாண்டி யாரும் வர முடியல. மௌரியர்கள் இங்கே படையெடுப்பு செய்ய முயற்சி பண்ணி தோத்து போனாங்க. அப்புறம் அசோகர் அண்டை நாடாவே வச்சுக்கிட்டு அவர் காஞ்சிபுரத்துக்கு பயணியாக சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. பௌத்த மதத்தை இங்கே பரப்பணும், சண்டை போட்டு ஜெயிச்சு பரப்ப முடியாது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் இங்கே வராரு, அவர் பொண்ணை இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த மாதிரி தாண்டி தான் போயிருக்கணும். ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு இரும்பு தொழில்நுட்பம் இல்லை. அவங்களுக்கு இரும்பு காலம் ரொம்ப பின்னாடி வருது, நமக்கு ரொம்ப முன்னாடி வந்துருச்சு. நம்ம ரொம்ப வலிமையாக இருந்தோம். இன்னொன்று நம்ம கிட்ட இப்போ ஒற்றுமை இருந்தது. ஒரு சண்டை அப்படின்னா ஒரு அரசர் வடக்குல இமயமலை வரைக்கும் போயிட்டு வர முடிஞ்சு, இன்னொரு அரசர் போயிட்டு கங்கை வரைக்கும் போயிட்டு வர முடிஞ்சுன்ற அளவுக்கு நம்ம நேவல் ஃப்ளீட்டும் நம்மளுக்கு ரொம்ப வலிமையாக இருந்தது. அதனால நம்ம கிட்ட யாரும் பகச்சிக்க விரும்பல.
இந்த அரசர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நட்பும் இருக்கும், முரணும் இருக்கும். இந்த பங்காளி சண்டை மாதிரி தான். இப்போ பொண்ணும் கொடுத்து எடுத்துப்பாங்க, கோயிலுக்கு ஒன்றாவும் போயிட்டு வருவாங்க, அந்த மாதிரி குறிப்பு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து சண்டையும் போட்டுப்பாங்க. ஒரு அரசர் வந்து பெரிய அரசருன்றப்போ அவன் என்ன பெரிய ஆளா அது இருக்கும் இல்லைங்களா, மனிதனுக்கே உண்டான அந்த மாதிரி சண்டைலாம் நடக்கும். ஆனால் என்னென்னா நம்ம கவனிக்க வேண்டியது, நெடுங்காலமாக ஒரு அரசர் தோத்தா கூட அந்த மரபை சேர்ந்தவங்களுக்கு அரசை திருப்பி கொடுத்துருவாங்க. வச்சுக்கோ நீ, ரொம்ப காலமாக இருந்த ஒரு மரபு அது. தோத்தா கூட அந்த மரபை சேர்ந்தவங்களை வந்து உயிரோடு வச்சுப்பாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாக கருவு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவனும் ஒரு பழமையான அரச மரபு தானே, இன்னும் அழிப்பு பண்ண மாட்டாங்க. அவன் இருக்கட்டும்னு சங்க காலத்துக்கு பின் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பிரர் காலம் வந்தது. திருப்பி வந்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க நாட்டை எடுத்துக்கிட்டாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா சோழருக்கு மட்டும் அவங்க நாடு கிடைக்கல. அதை பல்லவர்கள் எடுத்துக்கிட்டு சோழர்கள் வந்து குறுநில மன்னர்களாக வச்சுக்கிட்டாங்க, நார்தன் தமிழ்நாடு. ஆமாம், வச்சுக்கிறப்போ அப்புறம் திருப்பி பல்லவர்கள் வந்து அழித்து ஒடுக்கி அப்புறமா சோழர்கள் திருப்பி வராங்க. திருப்பி பல்லவர்களே சோழர்கள் ஒடுங்கிருக்கப்போ மேலே வந்துட்டு சோழர்கள் வந்து அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த போர் கூட 1618 ஆண்டில் பார்த்தீங்கன்னா பாண்டிய அரசர்கள் வந்து ரொம்ப வலிமை அடைஞ்சு அவங்க தான் வந்து தஞ்சாவூரில் இருக்க இந்த மாளிகைகள்லாம் இடித்தாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் இந்த மாளிகைகளை இடித்தாங்க. ஒரு மாளிகையாக இடிச்சுக்கிட்டே வர்றப்போ பழையாறையில் வந்து மாளிகையும் ஒரு 16 கால் மண்டபமும் மட்டும்தான் இருக்குது. அவ்வளோதான் சோழர்களுக்கு. இந்த 16 கால் மண்டபத்தை இடிக்கணும்னு வர்றப்போ இப்போ மாதிரி வந்து என்ன எதுன்னே தெரியாமல் இடிக்க மாட்டாங்க. அது என்னன்னு கேட்குறாங்க. பொத்தோ சொல்கிறாரு, சங்க காலத்தில் கரிகால சோழன்னு ஒரு அரசன் தான், சோழர்களின் புகழ்பெற்ற அரசர். அவர் அந்த அரசர் வந்துட்டு பட்டினப்பாளையங்கிற நூலை பாடின கடியலூர் உருத்திரங்கண்ணனாருங்கிறவருக்கு வந்துட்டு ஒரு கல் மண்டபத்தை பரிசாக கொடுத்தாரு. அந்த மண்டபம் தான் இதுன்றாங்க. இன்றைக்கி அந்த மண்டபம் நமக்கு கிடைக்கல. சொன்ன உடனே பாண்டியரசன் யோசிக்கிறான், அப்போ கரிகால சோழன்லாம் இருந்த ஒரு மரபுல நம்ம ஒரு கோவத்தில் வந்துட்டு இவ்வளோ அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் திருப்பி சோழ அரசரை கூப்பிட்டு நாட்டை திருப்பி ஒப்படைச்சார். அதுக்கப்புறம் சோழர்கள் பெருசாக வர முடியல. இருந்தாலும் கூட அவ்வளோ கோவத்துக்கு நடுவுலையும் இவ்வளோ பெரிய அரசன் அவன் மரபில் வந்தவனை போய் அழிக்கிறோமே, லாஜிக்கலாகவும் ப்ளஸ் மரியாதையும் கொடுத்துருக்கான். ரெண்டு தரப்புலையுமே அந்த மரியாதை இருந்திருக்கு இல்லைங்களா. இப்போ ஒரு தண்ணி வந்து சிறையில் ஒரு அரசரை போட்டுருக்காங்க, தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் அவமரியாதையாக வைக்கிறப்போ அந்த அரசன் அந்த தண்ணியை கூட குடிக்காமல் இறந்து போனான் மானத்துக்காகன்ற மாதிரியெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. அப்படியான ஒரு மரபு வந்து இருந்திருக்குது. இதில் நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ விஜயநகர பேரரசு பற்றியெல்லாம் பேசுவாங்க, நீண்ட பேரரசுன்ட்டு. அது வந்து ஒரே தொடர்ச்சி கிடையாது. முதல்ல ஒரு வம்சம் இருக்கும், அமைச்சரே அந்த அரசரை வந்து கொண்டுட்டு அவர் அடுத்த அரசர், அவரோட அமைச்சர் அவரை கொண்டுட்டு அவர் அடுத்த அரசர், இந்த மாதிரி 3-4 கொள்ளையர்கள் மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துப்பாங்க. அப்படிதான் இருக்கும் நிறைய வம்சங்களுக்கு. இதுதான் கதை. ஆனால் சோழர்களுடைய வரலாறு, சேரர் வரலாறு, பாண்டியர் வரலாறை பார்க்குறப்ப அப்படி இருக்காது. வழி வழியாக வருவாங்க. அரசர் இறந்து போகிற மாதிரி வாரிசு இல்லாமல் இறக்குற மாதிரி இருந்தால் கூட இன்னும் நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, ஒரு அரசருடைய வாரிசாக இருக்கிறவங்க மட்டுமே அடுத்த அரசர்னு ஆக மாட்டாங்க. இங்கே அது ஒரு விஷயம் இருந்தது. பல்லவர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசருக்கு வயசாகுது, அவரோட பையன் வந்து சித்திரமாயன்னு ஒருத்தவன் இருக்கான். அரசர் என்ன நினைக்கிறாருன்னா இவனுக்கு வந்து அரசராகிறதுக்கு தகுதி இல்லை, சரி, அமைச்சரவையும் அவனுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்குது. அப்போது 6 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு அரசர் இருந்தார்ல, அவங்களுடைய ஆண் வழியில் 6 தலைமுறைக்கு அப்புறமா ஒரு பையன் வந்திருக்கான். அவன் வந்து கம்போடியாவில் இருக்கிறான். அவனை போய் கூட்டிட்டு வந்துட்டு அவனை தான் வந்து 2வது பல்லவராக கொண்டு வந்தாங்க, நந்திவர்ம பல்லவனா. நீங்க சொல்ற இப்போ இந்த விஷயத்தை கேட்டா இப்போ நிறைய பேர் கோச்சுப்பாங்க, அவங்க வாரிசை வந்து நம்ம தகுதியானவங்களா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுமா, தகுதியானவர்கள் கொடுங்க அப்படின்னா கோச்சுப்பாங்களே. சோழர்கள் இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க வாரிசே இல்லாம வந்துட்டு குலோத்துங்க சோழனை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த அரசருக்கு குலோத்துங்க சோழனுக்கு அந்த அரசருக்கு சொந்த பையன்லாம் இருந்தார். குலோத்துங்க சோழன்றவங்க என்ன எப்படின்னா அவங்க அம்மாவோட தத்து பையன், அவருக்கு வந்து சகோதர முறை வருது, உறவுலே தத்து எடுத்துட்டாங்க அந்த அம்மா. அப்போது அவருக்கு அப்புறம் அவர் தம்பி வரணும்னு சொல்லிட்டு தான் அவர் குலோத்துங்க சோழனை கொடுக்குறாரே தவிர வாரிசு இல்லாமல் கொடுக்கல சோழர்கள். நிறைய பேர் அந்த இடத்துல வாரிசு இல்லாமல் தான் குலோத்துங்க சோழனை கொடுத்தாங்க, வேற மரபுலேருந்து கொடுத்துட்டாங்கலாம் கதை சொல்லிட்டு இருக்காங்க. 2 ராணிகள் அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் இல்லையா, எப்படியாவது நிறைய வாரிசுகள் இருக்கும். இந்த வரலாற்றில் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிறைய சோழ வாரிசுகள் இருந்ததற்கு ஆதாரங்கள் இருக்கு. வாரிசு இல்லாமல்லாம் கொடுக்கல. ஒரு மனுஷனுக்கு தகுதி இருக்கா, தகுதினா தத்து எடுத்த பையனாக இருந்தாலும் அவன் வாரிசு, தகுதி இல்லாட்டி பெத்த பையனாக இருந்தாலும் அவன் வாரிசு கிடையாது. உனக்கு அது வந்து விழாது கிடையாது. அவனுக்கு தகுதி இல்லாட்டி அவனுக்கு அரசாங்கம் கொடுக்காதீங்கன்னு நின்னாங்க. இது வந்து வேற எந்த ஒரு பெரிய அரச மரபுலையும் நம்ம பார்க்க முடியாது. நம்ம பெத்த பையன் வந்து எவ்வளோ தத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ தருதலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு தான் அடுத்தது ஆட்சி போகணும், நாடே நாசமாக போனாலும் பரவாயில்லன்னு கொடுக்கக்கூடிய மரபு வந்து தமிழர்களுக்கு இல்லை. இதெல்லாம் நம்ம அங்கே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. இப்படி தான் அவங்களுடைய ஆட்சிகள் தொடர்ந்தது. இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில மரபுகள் இருக்கும். இப்போ சேரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா வந்து இப்போ தனியாக இருக்கிற மாதிரியே வந்துட்டு பிற்கால சேரர் காலத்திலேயே கொஞ்சம் தனிப்பட்ட பகுதியாக தாண்டி அந்த சைடு சொல்லுங்களா. ஆமாம், இப்போ சேரர்களில் பார்த்தீங்கன்னா அதில் 2-3 பிரிவு இருக்கும். இப்போ வேணாடு சேரர்னு சொல்கிறவங்க வரலாறு நமக்கு இப்போ பெருசாக கிடைக்கல.
கொங்குல இருந்தாங்க சேரர்கள். அந்த அரசர்கள் பேரே நமக்கு கிடைக்கல. இப்போ கொங்கு பகுதியில் அந்த நாணயங்கள் கிடைக்குது, சில கல்வெட்டுகள் கிடைக்குதுன்றதை வச்சு நம்ம வந்துட்டு கொங்கு சேரருங்கிற ஒரு மரபை பற்றியே சொல்கிறோம். இல்லாட்டி கொங்கு சேரரை பற்றி நமக்கு தெரியாமல் போயிருக்கும். கொங்கு சேரரை பற்றி நான் வந்து ஆயுத தேசங்கிற புத்தகத்தில் ஓரளவுக்கு குறிப்பிட்டிருக்கேன். வேணாடு சேரரோட வரலாறு நமக்கு பெரிய அளவில் கிடைக்கல. என்ன காரணம்னா, கேரளான்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். தமிழ் கல்வெட்டு கிடைச்சா தானே நம்ம வரலாறு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அக்சஸே பண்ண முடியாது, இருந்தாலும் அழிச்சிடுறது. இன்னொன்று படிக்க விட மாட்டாங்க. நீங்கள் பத்மநாபபுரம் அரண்மனைக்கு போனீங்கன்னா அங்கங்கே தமிழ் கல்வெட்டு தெரியும். ஒரு 50 வருஷம் முன்னாடி நம்ம ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இந்த கல்வெட்டு காணும். இது சொல்கிறது வந்துட்டு பிடிஆர் சொல்கிறாரு. அவங்க முன்னோர்கள் வச்ச கல்வெட்டு வந்து 1950கள் வரைக்கும் இருந்தது, இப்போ காணும்னு சொல்லிட்டு பிடிஆரே சொல்லியிருக்காரு. நம்மளாம் சொல்லலை. இந்த கல்வெட்டே காணும். அதே காரணம் பழைய கல்வெட்டுலாம் நம்ம எங்கேருந்து வச்சிருக்க மாட்டாங்க பண்ணுறது. அதனால் அவங்க மைசூருக்கு போயிருக்கும். ஆமாம், கிடைச்சிச்சுன்னா மைசூருக்கு, கிடைக்காட்டி மொத்தமாக போயிருக்குன்னு எடுத்துக்க வேண்டியதான். அதனால் நம்மளால் பிற்கால சேரர் வரலாறு ஓரளவுக்கு நம்ம ஆய்வு செய்ய முடியலை. பாண்டியர் சோழர் வரலாறு தான் நமக்கு நிறைய கிடைக்குது. இதில் பாண்டியர் வரலாறு ஏன் நீங்கள் எழுத மாட்டேன்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, இப்போ வந்துட்டு என்னுடைய நாணய சேகரிப்பில் மிக முக்கியமான ஒரு பகுதி பாண்டியர் காசுகள். நானே பார்த்துருக்கேன் நீங்கள் காட்டினதில். ஏன்னா பாண்டியர் காசுகள் வந்து நம்ம சங்க காலத்தில் ஆரம்பிச்சுட்டு பிற்கால பாண்டியர் அப்புறமா நிறைய காசுகள் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய பாண்டியர் சேகரிப்பு என்னோட தான். அதுக்காக நான் நிறைய செலவு பண்ணியிருக்கிறேன், நிறைய அலைஞ்சிருக்கேன். அவ்வளவும் வாங்கி வச்சுட்டு எழுதாமல் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன காரணம்? எழுத முடியல. பாண்டியர் வரலாறு நம்ம பார்த்தோம்னா ஒரு அரசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்க்குறப்போ சோழர்களுக்கு வந்துட்டு ஒரு அரசர் இறந்துட்டாருன்னா நிறைய அரசர்கள் இருப்பாங்க. வாரிசுரிமை போர் நடக்கும். ஆமாம், வந்து வாரிசுரிமை போர் நடக்கும். பதவி போட்டி அது அந்த மாதிரி பிரச்சனைகள் சங்க காலத்தில் இருந்தது. இப்போ கரிகால சோழன் காலகட்டத்தில் வாரிசுரிமை பிரச்சனை இருந்தது. அதே மாதிரி நீங்கள் பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா கோச்சங்கண்ணான்னு ஒரு அரசர் இருப்பார். அவர் வந்து 9 அரச வாரிசுகளோட போட்டி போட்டது பிடிச்சாருன்னு இருக்கும். இந்த மாதிரி வாரிசுரிமை போட்டி இருக்கும். அந்த போட்டி சில சமயம் போரா மாறுறதுக்கோ, இப்போ படைத்தளபதிகளுக்குள்ள புரியறதுக்கோ, நாடு பலகீனமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இதை வந்து பார்த்துட்டு பல்லவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசர் இருக்கிறப்பே இவர் தான் அடுத்த அரசர்னு அறிவிக்கிற ஒரு மரபை கொண்டு வராங்க. பட்டத்து அரசர் இளவரசர்ன்றதை அவங்க தான் கொண்டு வராங்க. சோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அரசர் இருக்கப்பயே அவர் காலகட்டத்திலே இன்னொரு அரசரை தேர்ந்தது அவர் வந்து பயிற்சி கொடுக்குறது. அதுதான் ஆதித்த கரிகாலன். அவர் ஆதித்த கரிகாலன் பட்டம் சூட்டப்பட்ட அரசர் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர சோழர் காலகட்டத்துக்கு பின்னாடி வந்துட்டு உத்தம சோழன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரும் வந்து பயிற்சி கொடுக்குறாரு. அந்த மாதிரி இப்போ ராஜராஜன் என்ன பண்ணுறாரு, அவரோட கடைசி 2 ஆண்டு ராஜேந்திர சோழனுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. இருக்கிறப்பே பயிற்சி கொடுத்து நல்லா ஆட்சி பண்ணுறானான்னு பார்த்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல பையனுக்கு தகுதி இருக்குன்னா நம்ம இருக்கிறப்பே மேலே கொண்டு வரோம்னு நினைப்பாங்க. சில பேர் அவங்க போனதுக்கப்புறம் அவங்க பையன் வருவாங்க, அதெல்லாம் நம்ம வேற கதை. அப்போது அந்த மாதிரியான முறைகளும் வந்துட்டு நமக்கு வந்து சோழர்களில் காணப்படுது. பாண்டியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பழைய முறையை வச்சுக்கிட்டாங்க. அதில் 2 சிக்கல். கடைசியில் வாரிசுரிமை போரில் வந்துட்டு அவங்க பலகீனமாக இருந்தப்போ தான் பாண்டியர்கள் அழிஞ்சு போனாங்க நம்ம பார்க்குறோம். இன்னொரு சிக்கல் என்னன்னா, வரலாறு எழுதுறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஒரே சமயத்தில் எல்லாருக்கும் ஒரு சின்னம் இருக்கிறப்ப பாண்டியருக்கு மட்டும் 2 மீன் சின்னம் போடுவாங்க. 2 மீன் சாட்டை மாதிரி ஒன்று போடுவாங்க, செண்டுன்னு சொல்லுவாங்க அதை. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஐயனார் வந்துட்டு பாண்டியருக்கு கொடுத்தது வந்து செண்டு சாட்டை, அதை அப்படி போடுவாங்க. சில பேர் அதை குச்சி மாதிரி போட்டு அதை கையில் வச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது சாட்டை. உண்மையில நீங்கள் வந்துட்டு பொன்னியின் செல்வன் படத்தை பற்றி நிறைய பேசுகிறப்பவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க பற்றி. ஆமாம், சாட்டை. அதை பற்றி நம்ம ஆய்வாளர் நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து நிறைய எழுதியிருக்கிறாங்க. சாட்டை அதே மாதிரி ஐயனார் கையிலையும் அதே சாட்டை தான் இருக்கும். சாட்டை கொண்டு அடிச்சாரு. பாண்டியர்களும் ஐயனார் வழிபாடு கொண்டவர்கள் தான் நிறையா இருக்கும். ஆமாம், ஐயனாருக்காக பாண்டியர்கள் கட்டின கோயில் தான் இன்னைக்கு இருக்கிற சபரிமலை ஐயப்பன் கோயில். ஐயப்பன். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி சில வேறுபாடுகள் இருக்கும். அது மாதிரி அவங்க உடைகளையும் இப்போ பாண்டியர்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக உடை அணிவாங்க அவங்களுடைய வெயில் இந்த காரணத்துக்காக. சோழர்கள் அதோட கொஞ்சம் முட்டி வரைக்கும் அந்த ராஜ உடை. பாலை நிலம் நிறையா அந்த சைடு இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வெம்மை. இப்போ வந்து நம்ம என்னன்னா அடுத்தவனை பார்த்து உடையை வந்து நம்ம பின்பற்றுறோம். ஆனால் நமக்கு என்ன தேவைங்கிற உடையை வந்து நம்ம பெருசாக பயன்படுத்துறது இல்லை. பாண்டியர்கள் வந்துட்டு அவங்க சுயசார்பு இல்லைங்களா? இப்போ இந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க, ஒரு பரலை உடைக்கிறப்போ மாணிக்க பரல் வருது சிலம்பு உடைக்கிறப்போ, அதுக்கு ஐயா நெல்லைக்கண்ணன் சொல்லுவார், அந்த ஏன் தெரியுமா உயிரை விட்டான், அவன் மனைவி காலில் அந்நிய நாட்டு பொருள் இருக்குது, இவ்வளோ நாள் இருந்திருக்கு. ஆமாம். ஏன்னா அது இன்னும் வரலாற்று ரீதியாக சொல்லணும்னா அது வந்து மாணிக்கம் கிடையாது, அது பெரில்ங்கிற ஒரு கல். பெரில தான் அப்போ மணின்னு சொல்லுவாங்க. பெரில்னு ஒரு கல். அதை பற்றிட்டு ஒரு நல்ல ஒரு கட்டுரை கூட ஒரு பெண் எழுதியிருந்தாங்க, அறிவாளன் அப்படின்ட்டு. பெரில்ங்கிறது நீலக்கல். இப்போ அது வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் கிடச்சிச்சு. கிரேக்கர்கள்லாம் கூட பெரில் கிடைக்கிற பொன்னாவோட அப்படின்னா அதை பற்றிலாம் குறிப்பு எழுதியிருக்காங்க. அந்த கல் வந்துட்டு சோழ நாட்டு வழியாக விற்பனை ஆகும்.
அப்போ அந்த கல் வந்துட்டு இவங்க மனைவி காலில் இருக்கிற பார்க்குறாரு. அப்போது அவன் சுதேசி எண்ணத்தால் செத்து போனான்டா, மானம் இருக்கிறவன் இன்னொரு நாட்டுக்காரன் பொருள் என் மனைவி காலில் இருக்கான்னு செத்து போனான்னு சொல்லுவார் ஐயா நெல்லைக்கண்ணன். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மான உணர்ச்சி இருந்தது, நீதி உணர்ச்சி இருந்தது, எல்லாமே வந்துட்டு அவங்க வச்சுருந்தாங்க. மற்ற அரசர்களுக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அரசர்களுக்கும் நடுவில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. மற்ற இடத்துல நீங்கள் வந்து வடக்கில் பார்க்குறப்போ கிமு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுலேயே அங்கே வந்துட்டு வர்ணாசிரமம் வந்துட்டு சொந்த நாட்டு மக்களே வந்து இவன்லாம் சூத்துறேன், இவன்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஏஞ்சி போன இடத்துல இவங்க சாப்பிட்ணும், தீண்டாமை, இதெல்லாம் வெளிப்படையாக வட இந்தியாவில் இருந்தது. அநியாயத்துக்கு கொடுமைகள் நடந்திருக்கு, வெளிப்படையான இது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணிகள் குறிப்பெல்லாம் நம்ம எடுத்து பார்க்குறப்போ பாகியான், யுவான் சுவாங் இவங்கெல்லாம் வந்துட்டு வடக்கில் இருக்க பேரரசு குப்த பேரரசுக்கெல்லாம் போயிருக்கிறாங்கன்னா அங்கே வந்துட்டு வெளிப்படையாக வந்துட்டு இந்த நால்வர்ணம் தீண்டாமையை பற்றியெல்லாம் வெளிப்படையாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாகியான் சொல்கிறாரு நகரங்கள்லேயே வந்துட்டு தீண்டாமை இருந்தது, இவங்கெல்லாம் நகரத்துக்குள்ளே வர முடியலன்றாரு. யுவான் சுவாங் வந்துட்டு இது முதல் வரணும், 2வது வரணும், 3வது வரணும், 4வது வரணும் தெளிவாக எழுதியிருக்காருல்ல. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து இதே யுவான் சுவாங் வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் தீண்டாமை இருந்துச்சுன்னு அவர் எழுதலை. அதே மாதிரி சீன பயணிகள் வந்திருக்கிறாங்க, மார்க்கோ போலோ வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த வெளிநாட்டு பயணியும் இங்கே வந்து தீண்டாமை இருந்ததுன்னோ 4வது வரணும் இருந்ததுன்னோ மக்கள் தீண்டப்படாமல் நடத்தினாங்கன்னோ குறிப்பில்லை. வடக்கில் வந்துட்டு கிமு 7ஆம் நூற்றாண்டிலே வந்த வர்ணாசிரமத்தை தமிழ்நாட்டிற்குள்ளே வராமல் தடுத்த பாதுகாப்பு அரண்கள் வந்து இந்த மூவேந்தர்கள் தான். அது என்ன பின்னாடி வந்துட்டு தமிழர் அல்லாதவர்கள் நம்ம வரலாறு எழுதுறப்போ அவங்களுக்கு அது உறுத்தல். நம்ம ஊர்லலாம் இப்போ தெலுங்குல பார்த்தீங்கன்னா களமல்லா கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு, அதான் தெலுங்கு மொழியில் கிடைச்ச முதல் கல்வெட்டு. அதுலேயே தீண்டாமை பற்றின குறிப்பு இருக்கு. ஓகே, முதல் கல்வெட்டு தெலுங்கு தான். அந்த கல்வெட்டுல தெலுங்குல தான் எழுதி தெலுங்குல கிடைச்ச முதலாவது கல்வெட்டு, முதல் கல்வெட்டே அதுதான். என்ன டேட்டட், எந்த லெவல் அவங்க சொல்கிறப்போ கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து 8ஆம் 9ஆம் நூற்றாண்டு இருக்கலாம்னு சொல்கிறோம். ஆனால் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படை வர்றப்போ இண்டர்னு சொல்கிறாங்க. ஊருக்கு வெளியில் இந்த இண்டர்கள் வந்து திடீர்னு ஓடி வந்தாங்க பாதுகாப்புன்னு இருக்கப்போ. இண்டர்னா நம்ம ஊரில் வந்து இழிந்த மக்கள், அரக்கர்கள், அந்த மாதிரி அது குறிக்கக்கூடிய ஒரு சொல். தமிழ்லேருந்து தெலுங்குக்கு போன சொல் தான் இண்டர் அப்படின்ற சொல். நம்ம வந்துட்டு வைணவ பக்தி இலக்கியங்கள்லாம் காணப்படக்கூடிய ஒரு சொல்லு தான். இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு இந்த இப்போ இவங்க சில பேர் சொல்லுவாங்க தீண்டாமை இருந்ததுன்ட்டு. எந்த ஜாதிக்காரன் தீண்டாதவனா இருந்தான் கரெக்டாக சொல்ல முடியுமா? யாரும் கிடையாது. யாராவது ஒத்துப்பாங்களா? ஆனால் தீண்டாமை இருந்தது, ஆளே மனுஷனே இல்லாமல் தீண்டாமை இருந்ததுன்னு எழுதுவாங்க. அந்த ஊரில் கல்வெட்டில் சொல்கிறாங்க நேரடியாக இண்டர்லாம் ஓடி வந்தாங்க, இண்டவாரின்னு அப்படின்னு போடுறாங்க, அவங்க ஓடி வந்தாங்கன்ற மாதிரி குறிப்பு இருக்குது. அதே மாதிரி அங்கே தீண்டாமை இருந்ததுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. பின்னாடி இந்த பிற்கால சேரர் காலகட்டத்திலேயே கேரளாக்குள்ளேயும் தீண்டாமை வந்துருச்சு. நால்வர்ணம் இருந்ததுன்றதுக்கு பெரிய புராணத்திலேயே நமக்கு சேர்ந்து வந்துட்டு அங்கேயும் கெட்டு போச்சு. ஆனால் இந்த சோழர்களாக இருக்கட்டும், பாண்டியர்களாக இருக்கட்டும், இவங்க வந்து நெடுங்காலம் வந்து இந்த நால்வர்ணத்தையும் தீண்டாமையும் வரவிடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 1618 பாண்டியர்கள் சோழர்கள் அழிச்சிட்டாங்கல்ல. சரியாக இந்த 1618ஆம் ஆண்டுக்கு பின்னாடி தான் சோழரோட பகுதிகளில் வந்துட்டு குறிப்பிட்ட சாதி மக்களை வந்து தீண்டாமைப்படுத்தக்கூடிய கல்வெட்டுகள் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடைக்கல. இப்போ சோழர்கள் தமிழ் குடியில், ஆமாம், நம்ம இப்போ அது வந்துட்டு இன்னும் சொல்லணும்னா தமிழ் குடியில் ரொம்ப உயர்வாக இருந்த ஒரு குடி தாழ்த்தி. இப்போ நம்ம நேரடியாக சொல்லணும்னா பறையர்கள் இல்லைங்களா, மருத்துவர்கள் கிட்ட இருந்து அவங்களோட சர்ஜிக்கல் பறையர்கள் கிட்ட இருந்து அவங்களோட தகுதியை இப்போ யாரையாவது ஒருத்தவனை திட்டணும்னா பறையர்கள் பயன்படுத்தி திட்டுறது, புரியுதா உங்களுக்கு? இழிச்சொல் மாதிரி அவங்கள வந்து கொச்சைப்படுத்துறது. இன்றைக்கி ஆங்கிலம் வரைக்கும் அந்த சொல் போயிருக்குன்னா அதோட விதை வந்து சோழர்களோட வீழ்ச்சியின் போது ஊன்றப்பட்டது. திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க வரலாறு எழுதுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, சோழரோட இறுதி காலம் 1618 பாண்டியரால் அவங்க வந்து தோக்கடிக்கப்பட்டு இப்போ பல்லவ வம்சத்தை சேர்ந்த ஏன்னா அவங்க வம்சத்துலேயும் சில தொடர்ச்சி இருக்கும் இல்லைங்களா. அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு கோப்பெருஞ்சிங்கன்னு ஒரு அரசர் வர்றாரு, அவங்க பையன் வர்றாரு. இவங்க 2 பேரும் தான் மேலே வர்றாங்க, சோழர்கள் மேலே வரல. இவங்க சோழ அரசரை தூக்கி சிறையில் போட்டுறாங்க. சோழ அரசர் வந்து அவங்க மாமனாரோட உதவியால் வெளில வர்றாரு. வெளில வரப்போ அவங்க மாமனார் தான் வந்துட்டு இவர் காப்பாற்றுறாரு. அந்த நிலைமையில் சோழர்கள் இருக்கப்போ இந்த கல்வெட்டுகள் வெட்டப்படுது இல்லைங்களா, இந்த காலகட்டத்தில் வெட்டப்படுற கல்வெட்டு. அப்போ என்னென்னா மக்கள் மத்தியில் அவங்க பேரரசர்கள் தானே. இப்போ கல்வெட்டை வெட்டுறவங்க அந்த ஆட்சி ஆண்டை குறிப்பிடுறப்போ சோழ அரசரினுடைய இந்த ஆட்சி ஆண்டில் அந்த கல்வெட்டை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்வெட்டை பொறிச்சது சோழர்கள் கிடையாது, சோழ அதிகாரிகள் கிடையாது. இப்படி ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டதோ அந்த செய்தியில் உடன்பாடோ சோழர்கள் கிடையாது. சோழர்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறப்போ ஒரு ஆண்டு கணக்கு சொல்லணும்னா பெரிய அரசரை வச்சு தானே சொல்லணும். அந்த பகுதி வந்து ஒரு காலத்தில் சோழர் ஆட்சியில் இருந்ததுனால அவங்க வந்து சோழரோட இத்தனாவது ஆட்சி ஆண்டு காலத்துலன்னு எழுதுறாங்க அந்த கல்வெட்டில். அதை வச்சுட்டு சோழர்கள் தான் தீண்டாமையை கொண்டு வந்தாங்க. ஆமாம், இல்லை பெரிய அளவில் பிரித்தாங்க. இதை வச்சு தான் பிரித்தாங்க. இதை வச்சு பிரித்து நீங்கள் வந்துட்டு இப்போ பல்லவர் காலத்திலே தாழ்த்தப்பட்டீங்க, நந்தனாரெல்லாம் உங்கள் தான், நீங்கள் வந்து நந்தனின் பிள்ளைகள். நந்தனார் வந்து புலையருங்கிற வேறு ஜாதியை சேர்ந்தவர். பெரிய புராணத்தில் தெளிவாக இருக்குது. இவங்களுக்கு எப்படின்னா வந்துட்டு மக்கள் எங்கெங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டாங்களோ அவங்களாம் கொண்டு வந்து இவங்கெல்லாம் அவங்க முன்னோர் அப்படின்னு சொல்லி சோழர் காலம் வரைக்கும்
ஒரு பெரிய ஒரு நல்ல நிலைமையில் இருந்த மக்களை. நீங்கள் இப்போ பாண்டியர் கல்வெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். பாண்டியர் கல்வெட்டில் வந்துட்டு பிராமணர்களுக்கு கையெழுத்து போட தெரில, பறையர்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அவ்வளவு கல்வெட்டுகள் இருக்குது. அதுலேயும் வந்து அரசர் பேர் வந்து மிகா பறையனார்னு போடுவாங்க, பறையர்னு போட மாட்டாங்க, பறையனார்னு போடுற அளவுக்கு. அதே மாதிரி சதுர்வேதி மங்கலத்தில் இருந்த இந்த பறையனார் கோயிலுக்கு நன்கொடை கொடுத்தாருன்னு கல்வெட்டு இருக்குது. சதுர்வேதி மங்கலம்னா வந்து 4 வேதம் தெரிஞ்சவங்க இருக்கிற மங்கலம், அதில் பறையர் இருந்திருக்கிறாங்க. அதாவது எல்லா நிலையிலயும் அவங்க வந்து உயர்வா இருந்திருக்காங்க. காசு, ஆமா, அறிவு, ஆமா. அதே மாதிரி அவங்க வேதம் படிச்சாங்கன்றதுக்கு குறிப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் குறிப்பு இருக்குது. சோழர் காலம் வரைக்கும் நல்லா இருந்தவர்கள் சோழர்களின் வீழ்ச்சிக்கு பின்னாடி வீழ்த்தப்பட்டார்கள். இதான் இவங்க என்ன சொல்றாங்க, சோழர்கள் தான் அவங்களை வீழ்த்தினாங்க, பறிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, அவங்களையும் தாழ்த்திக்கிட்டு சோழர்களையும் தாழ்த்திக்கிட்டு எதுக்கு இப்படி ஒரு பொய்யை சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் இருக்கு. இப்படியாக ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட அரச வம்சங்கள். அதில் முதல்ல வந்துட்டு பிராமணர்கள்ட்ட வீழ்ச்சியை சந்திச்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேரர்கள் தான் இல்லைங்களா. இப்போ சேரர்கள் வந்துட்டு அடிச்சு இல்ல உள்ள புகுந்துட்டாங்க, கலந்து அவங்க வந்து அவங்க ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக்கிட்டாங்க. அதில் சில எப்படி நிலைநிறுத்திப்பாங்கன்றதுக்கு சில கதைகள்லாம் இருக்குது. நம்ம அதை வந்து இங்கே பொதுவெளியில் சொன்னால் ரொம்ப ஆபாசமாக இருக்குன்றதுனால. ஏன்னா இப்போ நீங்கள் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா அங்கே தரவாடுன்ற ஒரு முறையெல்லாம் வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ இன்னமும் கூட வந்துட்டு நாயர் மக்கள் வந்து நம்பூதிரிகளுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க வெளிப்படையானா, ஒரு விதமான பாலியமாரி. ஒரு விதத்தில் வந்துட்டு அங்கே இருக்கிற பல மக்கள் வேறு சிலர் அவங்க முன்னோர்கள் நம்புற அளவுக்கு அவங்களுடைய கலாச்சாரம் வந்து சீரழிக்கப்பட்டிருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். கேரளாவில் சீரழிக்கப்பட்டதுன்ற பார்க்குறோம். இது அவங்க வரலாறே இதுதான் இல்லைங்களா. நம்ம ஒன்றும் தரவாட்டு கதையெல்லாம் நம்ம எழுதலை, அவங்களே எழுதிக்கிற கதைகள் தான். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது நொல்ல இது நொட்டை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். அந்த ஆந்திராவிலேருந்து வந்துட்டு இங்கே நாகரிகம் எல்லாம் மானுங்க. நீங்கள் வந்து தேவதாசிங்கிற சொல் முதலாக காணப்படக்கூடிய கல்வெட்டு கன்னட கல்வெட்டு தான். கன்னட மக்களை தான் வந்து நமக்கு நாகரிகம் கொடுத்தவங்கன்னு சொல்லக்கூடியவங்கலாம் இருக்கிறாங்க. அது என்னென்னா அவங்க வரலாறு நமக்கு தெரியாது இல்லை இல்லைங்களா. இப்போ நம்ம அடுத்தவங்களோட வரலாறு எடுத்து பார்த்தா தான் வரலாறு இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய அவமானம்னு நமக்கு தெரியும். ஸோ ஆந்திராவோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அவங்க தொடர்ச்சியாக அந்நிய மக்களால் தானே ஆளப்பட்டார். இப்போ வந்துட்டு இப்போ கௌதமி புத்திர சதகர்ணின்னு படம் எடுப்பாங்க, அவர் வந்து தெலுங்கில் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் கௌதமி புத்திர சதகர்ணியோட காசை எடுத்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் பிராகிருதம் இருக்கும், இன்னொரு பக்கம் தமிழ் இருக்கும். ஆமாம், அவங்களுடைய மொழி பிராகிருதம், மக்களோட மொழி வந்துட்டு தமிழ். ஏன்னா அன்றைக்கி தெலுங்கு ஒன்று கிடையாது இல்லை, இப்படி இருந்தது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசர்கள், நம்ம வந்துட்டு சாளுக்கியர்கள்னு பார்க்குறோம், அவங்களுக்கு வந்து கன்னடம் தான் மொழி. கிருஷ்ணதேவராயருக்கு துளு தாய்மொழி. இந்த சைடு ஆமாம், அவர் வம்சம் பேரே துளு வம்சம் தான். இப்போ அதே மாதிரி இதனால் என்ன ஆகிட்டுனா தெலுங்கு வரலாறு எழுதுறவங்க எல்லா அரசரையும் தெலுங்குன்னு போட்டு எழுதுவாங்க. புரியுதா உங்களுக்கு? யாரை பார்த்தாலும் நீங்கள் அலெக்சாண்டர் தி கிரேட் வரலாறு தெலுங்குல எழுத சொன்னால் கூட அலெக்சாண்டர் தி கிரேட் எப்படி தெலுங்குன்னு எழுதலாம் தான் யோசிப்பாங்க. ஆமாம், எப்படியாவது சொல்லி வரலாறு இல்லை அவங்களுக்கு இல்லைங்களா. அவங்க அதே மாதிரி ராஜராஜ சோழன்லையும் தெலுங்குருப்பாங்க. எல்லாரையும் சொல்கிற மாதிரி தான் இவரையும் சொல்கிறாங்க. இங்கே சில பேர் அதை வந்துட்டு ஒரு கருதுகோளாக எடுத்துகிட்டு ராஜராஜ சோழன் தெலுங்குறாமே, தெலுங்குறா இருந்தால் ஏன் அவன் நக்கல் பண்ண போகிறான், ஏன் அடிக்க போகிறான் பலவாட்டி, அந்த அறிவு கூட இங்கே இருக்கிறது எங்களுக்கு கிடையாது. அது அடுத்த விஷயம், புரியுதுங்களா. அந்த மாதிரி வரலாறு இல்லாத மக்கள் பார்த்தா தான் அவங்களுக்கு என்ன மாதிரி இடர்பாடு இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்மக்கிட்ட நிறையா வரலாறு இருக்குல்ல, அந்த மிதப்பு அந்த கொழுப்பில் நம்ம வரலாறு நிறைய அழிய விட்டோம், நிறைய செலவு பண்ணி தான் எடுத்துக்கொண்டு. ஆமாம், இதில் என்னென்னா ஒவ்வொரு வரலாறுலையும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ பாண்டியர் வரலாறை பார்க்குறப்போ ஒரே சமயத்தில் ஒரு 4-5 சுந்தரபாண்டியன் இருப்போம். ஒரு கல்வெட்டு கிடைச்சதுன்னா எந்த சுந்தரபாண்டியன் யாருக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும். அதனாலதான் நீங்க எழுதாம இருக்கீங்களா? அதை இன்னும் உறுதிப்படுத்தாம இல்ல, எழுத முடியல, அது ஒண்ணு சிக்கல், எழுத முடியல. இன்னொன்னு இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகளில் பாண்டியர்களோட நிறைய கதை இருக்குது. ஐவர் ராசாக்கள் கதை மாதிரி இல்லை, இதெல்லாம் பார்க்குறப்ப தான் பிற்கால பாண்டியர்களும் நிறைய வம்சங்களாக பிரிஞ்சாங்க, கதையெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான ஓலைச்சுவடிகள் ஒன்று படிக்கப்படாமல் இருக்குது, இல்லை தப்பாக பதிப்பிக்கிறாங்க. இப்போ சில பேர் வானமாமலையெல்லாம் பாண்டியர் தொடர்புடைய சில நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. ஆனால் அதனுடைய மூலப்பாடத்தோடு எடுத்து பார்க்குறப்போ 200-300 இடத்துல வந்து மாறுபடுது. இப்போ நம்ம அதை எப்படி நம்ம நம்புறது? அப்போ நம்ம என்னென்னா பாண்டியரை பற்றி எழுதணும் அப்படின்னா ரொம்ப இறங்கி அதிலேருந்து வேலை பார்க்க வேண்டியது, மறு ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் பல்லவர் வரலாறு நம்ம அப்படி பண்ணுறதுக்கு 7 ஆண்டுகள் ஆச்சு. இப்போ சோழர் வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்த கரிகாலன் கொலைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்தில் அந்த ஆதித்த கரிகாலனோட அந்த கல்வெட்டுக்குள்ளே நுழையிறதுக்கான அந்த முன் குறிப்பு இருக்குல்ல, அது மட்டும் 300 பக்கம். 300 பக்கத்துக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கல்வெட்டை வந்து எப்படி நம்ம வந்து அணுகிறதுன்னே இங்கே பாடம் இல்லை. திருப்பி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சோழரோட ஆட்சி ஆண்டு போட்டதெல்லாம் சோழர் கல்வெட்டு. பிராமணர்கள் அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட தேவைக்காக எழுதின செப்பேடுகளுக்கு பேர் சோழர் செப்பேடு, பாண்டியர் செப்பேடு, அது பிராமணர் செப்பேடு, அவ்வளோதான்.
அது அவங்க சோழர் செப்பேடு பாண்டியர் செப்பேடு இந்த மாதிரி நிறைய வரலாற்று குழப்பங்களை இங்கே வந்து விளைவிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம சொல்கிறப்ப என்னாச்சுன்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒன்றுமே இல்லாட்டி கூட பரவாயில்ல, இவங்க சொன்ன பொய்யெல்லாம் சொல்லி அதை இப்படி தான் புரிஞ்சுக்கணும், இவங்க இன்னாரி இவங்க தப்பாக எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் விளக்கிட்டு தான் நம்ம அதுக்குள்ளேயே நுழைய முடியும். அப்போ நீங்க வந்து நானும் அவசரப்படுத்த மாட்டேன், எனக்கு எப்படியா அதை கேட்டேன்றதுனால நீங்களே ஏதாவது ஒண்ணு வந்து கற்பிச்சிருங்க எனக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன், வெயிட் பண்றேன் நான். ஏன்னா நீங்களும் வந்து உங்க ஆய்வு வந்து நிக்க போறது இல்லை வாழ்க்கை முழுக்க. அந்த சிம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் கேட்டு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து சித்தாந்தம் அதுக்குள்ள இருக்கிற ஒரு புரிதலுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கண்ணுல தெரியுது. இப்போ எப்படி உங்க பேர் மூலியமா தெரியும் அந்த மாதிரி இப்போ இவங்க 3 பேருக்குமே இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளம் சிம்பிள் அதை பத்தி மட்டும் எனக்கு இந்த காணொலி முடிவா சொல்லிருங்க. ஒண்ணு, இப்ப சேரர்கள் வந்து வில்லு வச்சிருக்காங்க, அவங்க பாண்டியர்கள் மீன் வச்சிருக்காங்க, சோழர்களுக்கு வரிப்புலி. இது ஒன்னொன்னுக்கும் என்ன காரணமா இருக்கும், இல்ல என்ன காரணம் அப்படிங்கறத மட்டும் விளக்கம். இல்ல இதெல்லாம் குறியீடுகள் தான், குலக்குறின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப வந்து நம்ம இந்த குறியீடுகள் பத்தின ஒரு புரிதல் எதுக்கு மிக முக்கியமானதுன்னா, இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா புள்ளியாரு கீழே எலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இத்தனோண்டு எலி எப்படி எவ்வளோ பெரிய புள்ளியார தூக்கிட்டு போவோம். இது வந்து ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு மாதிரியும் அடுத்தவனை அவமானப்படுத்துகிற மாதிரியும் பேசுவாங்க. இது என்னன்னா வந்துட்டு ஒரு துறையை பற்றின எந்த அறிவுமே இல்லாதவங்க பேசுனா தற்குறித்தனமான ஒரு பேச்சு. இப்போ ரைட் சகோதரர்கள் முதல்ல விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. அப்போ ரூஸ்வெல்ட் வந்துட்டு ஒரு நல்ல பதவியில் இருக்கிறார், அப்புறம் அமெரிக்க அதிபர் ஆகல. அவர் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச அறிவு வச்சு ஒரு கேள்வி கேட்டார். நான் ஒரு பறவையை பார்த்தேன், அந்த பறவையோட இடம் வந்துட்டு இவ்வளோ இருக்குது, அதோட ரெக்கை எடை ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ குறைவான ரெக்கை இருக்கிற பறவை பறக்குது நியாயம். இவங்க விமானம்னு ஒன்று பண்ணுறாங்க, விமானம் வந்துட்டு மனுஷனை விட இடம் அதிகமாக இருக்குது, அது எப்படி மனுஷனை தூக்கிட்டு பறக்கும்னு கேட்டார். அமெரிக்காவே எப்பா அவ்வளோ பெரிய கேள்வி, விமானம் பறக்கவே பறக்காதுன்ட்டாங்க. இப்போ ரைட் சகோதரர்களுக்கு வந்துட்டு நம்மள மாதிரி பெருசாக பேச வராது, 2 பேரும் ரொம்ப குறைச்சலாக பேசுகிறாங்க, அவங்க அதை மறுத்தே பேசல. ஆமாம், ஒரு கட்டத்தில் என்னன்னா ரைட் சகோதரர் விமானத்தை பறக்க வச்சு காமிக்கிறாங்க. ரூஸ்வெல்ட்டுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு, ஐயோ நம்ம இவங்களை போய் சொல்லிட்டோமே அப்படின்ட்டு. அவர் வந்து பிரதமராக இருக்கிறப்போ போயிட்டு அதிபராக இருக்கிறப்ப அவங்க கிட்டக்கு போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு கேட்டு முதல்ல ரைட் சகோதரர் விமானத்தில் பறக்கிறாரு. அமெரிக்காவில் விமானத்தில் பிறந்த முதலாவது அதிபர் வந்து ரூஸ்வெல்ட் தான். பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ ரூஸ்வெல்ட் முதல்ல கேட்குற கேள்விக்கு சரி மாதிரியே தெரிஞ்சா, ஆனால் அது எவ்வளோ தற்குறித்தனமானது. அது மாதிரி ஒரு தற்குறித்தனம் தான் இந்த குறியீடுகளை வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் அப்படியே இந்த பிராமண கதைகள் பின்னாடி போகிறது. புரியுது இல்லைங்களா? இப்போ வந்துட்டு நம்ம வைணவம்னு ஒரு சமயம் பார்க்குறோம். இப்போ நமக்கு வந்து எது முருகன் சிலை எது சிவன் சிலைன்னு நமக்கு தெரியும்ல. வைணவ தீர்த்தங்கரர் சிலை இருக்கும், அந்த சிலையை பார்த்து 24 தீர்த்தங்கரில் யார் எந்த தீர்த்தங்கரர் நம்ம சிலையை பார்த்து சொல்லவே முடியாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் நாட் காம்ப்ளெக்ஸ், இட்ஸ் சேம். ஒரே மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அவருக்கு மேலே 3 குடம் இருக்கும், இப்படி தான் உட்காந்துருப்பாரு, மூஞ்சி ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே பொசிஷன், எல்லாம் ஒரே மாதிரி. எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்னன்னா இந்த ஒவ்வொரு தீர்த்தங்கரருக்கும் ஒரு குறியீடு இருக்கும். பீடம் இருக்குல்ல, உட்காந்துருக்காரு பீடம், அது கீழே அந்த குறியீடை போட்டிருப்பாங்க. அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு காலகட்டத்தில் மனிதர்கள் குலக்குறியீடுகளால் அறியப்பட்டார்கள். ஓநாய் குலச்சினம்னு ஒரு புத்தகம் இருக்குல்ல, ஓநாயை தான் வந்துட்டு அவங்க குலக்குறியீடுன்றாங்கல்ல. அவங்கள போய் நக்கல் பண்ணுவாங்களா சீனாவில்? அவங்க கம்யூனிஸ்ட்டுகள் தானே, இப்போ பகுத்தறி பேச வேண்டியதானே கம்யூனிஸ்ட்டுகள்கிட்ட. அது வந்து குலக்குறி, புரியுது இல்லைங்களா? இப்போ குலக்குறி மாதிரி இந்த 3 பேருக்கும் இருந்த சின்னங்கள் தான் அது. இப்போ நம்ம வந்துட்டு சோழர் காலகட்டத்தில் புலி குத்தி பட்டான்கள்னு ஒன்று இருக்கும், புலியை குத்திருக்காங்க மக்கள் வந்துட்டு பொதுமக்களுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு. சோழர் கால சின்னம், அரச சின்னம் குத்தக்கூடாதுலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அது வந்து குறியீடு தான், அரசர்களுக்கான ஒரு குறியீடு. அப்படிதான் அது வந்து ஏதாவது எடுத்துட்டு போனா ஐயோ ஆஞ்சநேயர் இது பண்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை சார்ந்தது இல்லை, அது குறியீடு, ஒரு குறியீடு, அவ்வளவுதான். இந்த குறியீடு எப்படின்னா சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக பயன்படும். உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ ராஜராஜ சோழன் வந்துட்டு சேரரையும் பாண்டியரையும் வென்று அரசராகிறார். அப்போ அவருடைய சின்னம் வந்துட்டு நேர்மையாக பார்த்தா புலி மட்டும்தான் ஒரு சின்னம். ஆனால் ராஜராஜ சோழன் காலகட்டத்திலேருந்து பார்த்தோம்னா ஒரு புலி இருக்கும், 2 மீன் இருக்கும், ஒரு வில் இருக்கும். நான் ஜெயிச்சுட்டேன் என்ன பண்ணுவார்னா அதுக்கு மேலே ஒரு வெண்கற்ற குடை போடுவார். அப்படின்னா ஒரே குடையின் கீழே இதெல்லாம் வந்துட்டுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்போ சாளுக்கியர்களுக்கு என்ன சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றி தான் சின்னம் இல்லைங்களா? இப்போ சோழர்கள் வந்து சாளுக்கியர்களுக்கு பொண்ணும் கொடுத்தாங்க, போர்லையும் தோக்கடிச்சாங்க, 2மே இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா சோழர் காசுகளை பார்க்குறப்போ ஒரு பன்றி போட்டு அதுக்கு மேலே கொடை போட்டிருந்தாங்கன்னா திருமண உறவுக்காக போட்டது, மதிச்சிருக்காங்க, மரியாதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜெயஸ்தம்பம்னு சொல்லுவாங்க, வெற்றி பெற்றா வந்து ஒரு தூணை நட்டு வைப்பாங்க. அந்த வெற்றி தூணுக்கு முன்னாடி ஒரு பன்றி நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா சாளுக்கியர் ஜெயிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். கேப்சர் அண்ட் கான்குவெஸ்ட். அதே மாதிரி வந்துட்டு சில காசுகளில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பண்ணி கீழே ஒரு பண்ணி ஒரு கோடு போட்டிருக்கும், அந்த காசில் மேலே ஒரு பண்ணி கீழே ஒரு பண்ணி இருக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கணும்? மேலே சாலிக்கிற கீழே சாலிக்கிற வென்றாங்க, 2 பேரையும் வென்றுட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சில காசில் வந்துட்டு இவ்வளோ இருக்குது. அப்போ குறியீடு என்னன்னா யார் யாரை ஜெயிச்சாங்க. இப்போ முருகன் போயிட்டு இப்போ மயில் இருக்குல்ல, அது முருகனோட சின்னம் கிடையாது, கதையிலேயே இருக்கும்.
முருகனுக்கு வந்துட்டு கந்தனுக்கு கவனம் வந்து காலுக்கு கீழே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா மயில் எப்போ வேணாலும் அவரை வாரி விடும். ஏன் என்னன்னா மயில் வந்து முருகனோட குறியீடு கிடையாது. மயிலை முருகன் வந்து கட்டிப்படுத்தி வச்சிருக்காருன்னு தான் கதை. இப்போ வந்து எட்டுக்குடின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு பழைய பேர் எட்டிப்பிடின்னு சொல்லுவாங்க. முருகனை வந்து இந்த மயிலை வந்துட்டு கவுத்து விட்டு போச்சு, இந்த மயிலை எட்டி பிடிச்சாரு அப்படின்னு. அப்போது எப்பயுமே வந்துட்டு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை வெல்லும் பொழுது வென்றவர்கள் தோற்றவர்களுடைய சின்னங்களை எடுத்துக்கொள்வார்கள். அப்போ இந்த குறியீடு வந்து மாறுது, இவர் வந்து இந்த வாகனத்தை மாற்றிக்கிட்டாருன்னா அது இருக்கிறதுக்கு பின்னாடி. இப்போ முருகன் இருக்காரு, முருகனுக்கு மயில் வாகனம்னா நம்ம ஆதி காலத்தில் இருந்த நம்ம முருகனுக்கு வந்து யானை தானே வாகனம். கோயிலில் பார்க்குறப்ப யானை தானே இருக்கு இல்லைங்களா? அப்போ எப்போ யானை வாகனமாக இருந்தது, எப்போ மயில் வாகனமாக இருந்தது, எப்போ வந்து சேவல் வாகனமாக மாறுது, இது ஒன்று ஒரு காலகட்டத்தை, ஒரு வெற்றியை, ஒரு பரிமாற்றத்தை குறிக்கக்கூடியது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு குறியீடு பற்றின ஒரு அறிவு இல்லாமல் இது மேலே இப்படி உட்காருவாரு. புரியுதுங்களா? இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போ கோயில்களுக்கெல்லாம் போகிறோம், கோயிலை நிறைய இடத்துல மாற்றிடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு கோயிலாக இருக்கும், இப்போ மாற்றிருப்பாங்க. ஆமாம், நிறைய கோயிலில் மாற்றிருப்பாங்க. அப்போ உண்மையில் அது என்ன கோயிலாக இருக்குன்னு பார்க்கணும்னா நீங்கள் கொடிமரத்தையும் கோபுரத்தையும் தான் பார்க்கணும். இப்போ கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்தந்த கடவுளுக்கான வாகனம் இருக்கும். இப்போ சிவன் கோயில்னா நந்தி இருக்கும், இப்போ துர்க்கை கோயில்னா சிங்கம் இருக்கும், திருப்பதி கோயிலில் சிங்கம் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த சாமியோடது இருக்கும். இப்போ வந்து நாகசாமி கோயில் இருக்குது நாகர்கோயில் இல்லைங்களா? அங்கே போனீங்கன்னா பெருமாள் கோயில்னா சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த அனந்த பத்மநாபன் இருக்கிற மாதிரிலாம் சொல்லி அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கொடிமரத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆமை இருக்கும். ஆமை வந்துட்டு நாகராஜாவோட வாகனம். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் நாகராஜா கோயில்ன்ட்டு. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பிளை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. அதுக்கு ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, அதுக்குன்னு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம ஆங்கில படத்தெல்லாம் பார்க்குறோம்ல, சிம்பிளிஸ்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நம்ம ஊரில் என்னன்னா பகுத்தறிவு பேசி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. புரியுது இல்லைங்களா? வரலாறு எதுக்கு? தமிழனுக்கு வரலாறு இருந்தா தானே நினைக்கும். ஆமா, முன்னோக்கி போகலாம். ஆமா, எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறமா கடைசியா வந்துட்டு திருமலை நாயகருக்கு விழா எடுப்பாங்க இல்லைங்களா? அது மட்டும் ரொம்ப நாளைக்கு நடக்க போறது. திருமலை நாயகர் தான் உயிரோடு இருக்கிறாரு பாருங்க. அவங்களுக்கு இல்ல, அடுத்தவனுக்கு இருக்கக்கூடாது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. படக்கூடாது. இப்போ நீங்க இப்ப சிம்பிளிசத்துக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ திரைப்படங்கள்லாம் நம்ம பாக்குறோம், மாடு வளர்க்கறத முட்டாள்தனம், பிற்போக்குத்தனம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா மாட்டு இறைச்சி சாப்பிட்றத காட்சி வைப்பாங்க, பெருமையா பேசுறாங்கல்ல, சரிங்களா? பன்றி வளர்க்கறத பெருமையா கட்டுவாங்க, பன்றி இறைச்சி சாப்பிட மாட்டாங்க படத்துல. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இதான் சிம்பிளிசம். பண்ணி வளர்க்குறவன் பண்ணி தானே சாப்பிடணும், மாடு வளர்க்குறவன் தானே மாடு சாப்பிடணும். நல்லா புரியுதா உங்களுக்கு? இது என்னன்னா அவங்களுடைய குறியீடுகளை அவங்க உள்ள வைக்கிறது. இதுல தமிழனோட குறியீடுகள் இருக்குல்ல, அதை மட்டும் தான் அவமானப்படுத்துவாங்க. மற்றவங்க அவங்க குறியீடெல்லாம் வந்துட்டு தடவி கொடுக்கலாம், நம்ம வந்து நம்ம குறியீடு வந்துட்டு காட்டுறதுக்கே வைக்கப்படணும், பிற்போக்குத்தனம்னு சொல்லுவாங்க. ஏதாவது பிரச்சனை நம்ம வந்துட்டு ஜல்லிக்கட்டுல பன்றியை விட்டு அடக்க முடிஞ்சுச்சுன்னா ஜல்லிக்கட்டு ஆக போகும்னு சொல்லியிருப்பான், அவ்வளவுதான். நான் எப்படி சின்ன பையன் எனக்கு மலை பக்கத்துல நிறைய காடு இருக்கு, வேட்டையாடுவாங்க, அதனால சேரர்கள் வந்து வில்லு வச்சாங்க. கடல் வந்து பாண்டியர்கள் நிறைய இருந்துச்சு, அதனால மீன் இருந்துச்சு, நாட்டுக்குள்ள புலி இருக்கும். அதனால ஒரு உண்மை இருக்கு என்னன்னா, நீங்க மலைப்பகுதிக்கு போறப்ப வெறுந்தாயத்தையும் பயன்படுத்த முடியும், கீழிருந்து மேல ஏறதுக்காக அவங்க வில்ல தான் பயன்படுத்த முடியும். அவர் பாண்டியர்கள் தான் ஆரம்ப காலத்துல இருந்து கடல் பயணத்தை மேற்கொண்டாங்க. ஆனா பாண்டியர்களுடைய அந்த மீன் சின்னம் இருக்குல்ல, இப்பதான் 2 மீன் இருக்கு. சங்க காலத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு இருக்கும், அதுக்கு நடுவில் வந்து எக்ஸ்போர்ட் மாதிரி ஒரு கோடு இருக்கும், இது ஒரு குடிசை மாதிரி ஒரு இது இருக்கும், அதுதான் மீன் அவங்களுக்கு. இந்த குறிப்பிட்ட மீன் சின்னத்துல என்ன சிறப்புன்னா, இது வந்து கீழடி பானை ஓடுகள்ல கிடைக்குது. அதுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பாறை ஓவியங்கள் இருக்கும்ல, அதுல வந்து குமரன் அப்படின்னு ஒரு தம்பி வந்துட்டு பாறை ஓவியத்துல அதே முத்திரையை கண்டுபிடிச்சாரு. பாறை ஓவியத்துல, தமிழ்நாடு பாறை ஓவியத்துல. இதெல்லாம் போக சிந்து சமவெளி எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து இருக்கு, இதே மீன் சின்னம், பாண்டியர்கள் பயன்படுத்தக்கூடிய இதே மீன் சின்னம். மீனோட குறியீடு மீனோட சிம்பிள், மீனோட சிம்பாலிக்கல் ரெப்ரசன்டேஷன் அது. அது வந்துட்டு நமக்கு சிந்து சமவெளி காலகட்டத்திலேருந்து இருக்கு இல்லைங்களா? அதனால ரொம்ப பின்னோக்கி அதை நம்ம வச்சு போக முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்னத்தையும் நம்ம பின்னோக்கி போகலாம், ஆய்வு பண்ணணும். ஆனால் இங்கே என்னன்னா வந்துட்டு அதான் சொல்றோமே, திருப்பி அதை எதை கேட்டாலும் தேவையில்லைன்னு வேண்டியது, புரியுதா? அப்போ நம்ம அதனால மேற்கொண்டு போகிறதுக்கு அது ஒரு துறையாக எடுத்து ஆய்வு பண்ணுறதுக்கு நிறைய பேர் முன் வர மாட்டேன்றாங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த சின்னங்கள் தொடர்பான ஆய்வு நிறைய தேவை. ஏன்னா தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய சில சின்னங்கள் வந்துட்டு உலக அளவில் நிறைய இடங்கள்ல கிடைக்குது, யூனிவர்சல் சிம்பிள்ஸ். ஆமா இல்லைங்களா? இப்போ வந்து இந்த புதிர் வழின்னு சொல்லுவாங்க ஒரு இது, அது வந்து உலகத்துல பல்வேறு இடங்கள்ல காணப்படுது. அதே மாதிரி ஆசியோகத்துல வந்துட்டு 2 பக்கமும் வந்துட்டு திரிசூலம் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாம்பு அதோட வாழை கவுற மாதிரி ஒரு, அது வந்து உலகம் முழுக்க இருக்கு, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு உலகளாவிய தொடர்பு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறத மட்டும் மூடி மறைச்சிங்கன்னா இந்த உலகளாவிய தொடர்புல ஒரு கண்ணியை வந்து நம்ம மறுத்துறோம், மறுத்துருவாங்களா? அப்புறம் வழக்கம் போல என்ன நடக்கும்னா சங்கிங்க வந்து அவங்களோடதும்பாங்க. சொன்னதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சங்கிங்களை போய் திட்டிட்டு இருப்பாங்க இல்லையா?
ஏதோ அவ்வளோ காலங்காலமாக அதை பண்ணுறது. அதனால் இது பொதுவாக வரலாறு இப்போ நாம் வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சோழர்கள் பற்றி ஆய்வு பண்ண போகிறப்பே எப்படி சொன்னாங்கன்னா, சோழர்கள் பற்றி இதை பற்றி மட்டும் பண்ணுங்க, சோழர் இந்த தப்பு பண்ணாங்கன்னு பற்றி மட்டும் பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், நிறைய முயற்சி பண்ணாங்க. நம்ம வந்து ஒரு அடிப்படையாக அவன் என்ன பண்ணான்ற புரிதலே இல்லாமல் எப்படி போயிட்டு அவங்களை பேசுறதுன்ட்டு நான் தான் அடிப்படையிலேருந்து வாசிக்க ஆரம்பித்தேன். பல்லவர்களாக இருக்கட்டும், சோழர்களாக இருக்கட்டும், பாண்டியர்களாக இருக்கட்டும், அடிப்படையிலேருந்து வாசிக்கிறப்ப தான் இவங்க வந்துட்டு எப்படியெல்லாம் திரிச்சாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதனால் இது நம்ம வரலாறு. நம்ம வந்து நம்பலாம், எதிர்க்கலாம், ஏற்றுக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம். ஆனால் நம்ம முதல்ல அதை படிக்கணும். இன்னொருத்தவன் வந்துட்டு அவன் விருப்பத்துக்கு எழுதி வச்சதை படிச்சுட்டு சோழர்களையோ பாண்டியர்களோ பல்லவர்களோ பற்றி முடிவுக்கு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. என்னுடைய நூல்கள் எல்லாத்துலேயுமே நான் வந்துட்டு அதை தான் நம்மளால் அதை ஓரளவுக்கு புரிய வைக்க முடிஞ்சதுன்றதை நான் பெரிய விஷயமா நான் கருதுகிறேன். ஏன்னா இப்போ நம்மலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த தேவரடியார் முறையே வந்து சோழர்கள் தான் உருவாக்குனாங்க, சோழர்கள் தான் பெண்களை பாலியலுக்கு பயன்படுத்தினாங்க, ஆகுன்ட்டு 1008 குற்றச்சாட்டு அத்தனையும் போய் இத்தனையும் விஜயநகரில் நடந்துருக்குது. அவங்களுக்கு என்னென்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தப்பி தவிர விஜயநகர் வரலாறு படிச்சுட்டு துப்பிடுவோன்ட்டு இதெல்லாம் சோழர் காலத்திலேயே நடந்ததுன்னு இங்கே எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ அங்கே போக மாட்டோம் அன்னைக்கு சொன்னால் அப்போ நம்ம 2 பேரும் ஒரே தட்டுக்கு வந்துடுவோம்ல. நீங்கள் வந்து சாக்கடையில் விழுந்துட்டீங்களே, சாக்கடையிலேயே பிறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் நல்ல சட்டை போட்டு போகிறான், அப்போ உங்களுக்கு ஒரு கடினம் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்களே போய் குளிச்சு முடிக்கிட்டு நல்ல சட்டை போட்டுக்கலாம். ஆனால் சில பேருக்கு அப்படி தோணாது, அவனே தூக்கி சாக்கடையில் இறக்கணும். இல்லைங்களா? இந்த உளவியல் தான் இவங்கள்ட்ட நம்ம பெரும்பாலும் பார்க்குறது, இந்த உளவியல் தான். ஏன்னா இவங்க வந்து வேற மக்கள், இவங்களுக்கு வேற தாய்மொழி, அந்த தாய்மொழி தான் பேசுகிறாங்க, அந்த தாய்மொழிக்கு தான் அவங்க புத்தாண்டு கொண்டாடுறாங்க, அந்த ஜாதி பேரை தான் போட்டுக்கிறாங்க. முதல்ல இப்போ இவங்க எந்த வரலாறு படிப்பாங்க? அவங்க வரலாறு படிப்பாங்க. படித்து முடிச்சுட்டு முதல் வேலையாக அதை மறைச்சி வச்சுருவாங்க. மறைச்சி வச்சிடணும். இவங்க வரலாறு படிச்சுட்டு வந்து மனசுக்குள்ளேயே இருக்கும்ல, உறுத்திக்கிட்டே இருக்காது. அடுத்த வரலாறு பார்க்குறப்ப ஒரு கால்பனை வச்சிருக்கோம்ல. இப்போ நீங்கள் வந்து விஜயநகர வரலாறு பார்க்குறீங்க, அப்பா வந்து பையன் வந்து கொன்னுட்டான், கொன்ன பையனை வந்து அவன் தம்பி கொண்டுட்டான்னு இருக்கு. இதை நீங்கள் மாற்ற முடியாது இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கதை நல்லா இருக்கேன்னு கொண்டு சோழர் வரலாறு எழுத வேண்டியது. நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா தேவதாசி முறை தான் முதல்ல கல்வெட்டு அங்கே தான் இருக்குது. இப்போ தேவதாசி முறை கர்நாடகாவில் வலிமையாக இருந்திருக்குன்னு சொல்லிடுவாங்கன்றப்போ அது கொண்டு வந்து சோழர் வரலாறு எழுத வேண்டியது. களமல்ல கல்வெட்டில் வந்து இண்டர்னு இருக்குது. அப்போ தமிழ்நாட்டு கல்வெட்டில் பார்க்குறப்ப அந்த மாதிரி கிடையாது. ஒரு சோழர் கல்வெட்டில் பார்க்குறப்போ இவங்க வந்துட்டு தீண்டார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இவங்க என்ன பண்ணா, தீண்டார்னா தீண்டத்தகாதவர். சோழர் காலத்தில் தீண்டாமைனே ஒன்று கிடையாது, தீண்டத்தகாதவர்னு யாரும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சோழர் வரலாறு ஏன்டா இப்படிலாம் திருச்சி எழுதுனான்னு பார்த்தா இதெல்லாம் அவன் பட்ட கடினம் இல்லைங்களா? இப்போ மனுஷங்களை 2 வகை இருக்கு. ஒரு மனுஷன் என்ன நினைப்பான்னா, நான் நல்லா சாப்பிடாட்டி கூட, நான் நல்லா இல்லாட்டி கூட அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு வகை. நம்ம பட்ட கஷ்டத்தை எல்லாரும் படணும்னு நினைக்கிறது இன்னொரு வகை. சாடிஸ்ட்னு சொல்லுவாங்க அவங்கள. இல்லை இப்போ இந்த சைக்கோ கொலைகாரம்லாம் பார்க்குறப்ப காமிப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையை வந்து ஆரம்பத்தில் இருந்திருக்கும், இப்போ நல்லா இருப்பான். ஆனால் அந்த கடினமான வாழ்க்கையை ஏற்படுத்தின பாதிப்பு அடுத்தவனை வந்து கொடுமைப்படுத்தி ரசிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் இங்கே வரலாற்று எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ சில பேரோட அந்த வரலாற்று ஆய்வை படிக்கிறப்பே நமக்கு கடினமாக இருக்கும். ஒரு நபர் வந்து ஒரு செப்பேட்டை கொடுக்குறாரு, காப்பர் பிளேட்டுன்றது ஒரு வரலாற்றுக்கு வந்து ஒரு பெரிய ஆவணமாக கருதப்படக்கூடியது கொடுக்குறாரு. கொடுத்ததை வந்து கோபிநாத ராவ் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் வாங்குறாரு. வாங்கினவர் கொடுத்தவன் பேர் என்ன எழுதுறாருன்னா, ஒரு சூத்திரன் கொடுத்தான்னு எழுதுறாரு. இன் எவ்ரி டாக்குமெண்ட் சூத்திரன் கொடுத்தான். ஏன் அவனுக்கு பேர் இல்லையா? இப்படி எழுதக்கூடியவர்கள் எழுதின வரலாறு தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, வரலாறு படிக்கணுங்கிறத தாண்டி படிச்ச வரலாறை வந்து மறந்து சரியான வரலாறை வந்து தேடணும். நம்ம வரலாறு நம்ம ஆய்வு பண்ணணும். குறைஞ்சபட்சம் வந்து அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, என்ன நோக்கத்துல சொல்றாங்க, அவன் ஏன் முதல்ல நம்ம வரலாறு சொல்றதுக்கு வர்றான், அந்த ஒரு புரிதலாவது நமக்கு இருக்கணும். கூட சேர்ந்து படிக்கிறது வேற, எனக்கு டிக்டேட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மேல அடுத்தவங்க சொன்னதை வச்சு நம்ம வரலாறை வந்து நம்ம மதிப்பிடக்கூடிய ஒரு மரபு, நம்மளே குறை சொல்லிக்கக்கூடிய ஒரு மரபு, குற்றநோட்சிக்கு அலையக்கூடிய ஒரு மரபு, அடுத்தவங்க வந்து ஒரு குறை சொல்றப்ப பெருந்தன்மையா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு, ஆமாங்க அதெல்லாம் இருக்கும், அவங்களாம் முட்டாள் பசங்கன்னா யாரை சொல்ற, நீ ஒன்னதான் சொல்லிக்கிறேன் நினைச்சுக்கிறாங்க. அப்ப ரேஷனலிஸ்டா அவன் இருக்க மாட்டேன்றான், நீ மட்டும் ஏன் நீ இருக்கிற அதே மாதிரி அவனும் இருக்கணும்ல. விஜயநகர்லாம் என்னங்க, இப்போ நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, இப்போ ராஜராஜனோட அம்மா வந்துட்டு அவங்க கணவர் இறந்து போறப்ப அவங்க வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்துட்டு நெருப்புல பாஞ்சு இறந்து போயிடுறாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து தடுக்கிறாங்க. அவங்க வந்துட்டு தடுக்கிறவங்க இதெல்லாம் மீறி போய் தற்கொலை பண்ணாங்கன்றதுக்கு கல்வெட்டு ஆதாரமே நம்ம கிட்ட இருக்கு. இப்ப நம்ம சொன்னா கூட சோழர் காலத்துல வந்துட்டு உடன்கட்டை இருந்ததாமே அப்படிம்பாங்க. இதே மாதிரி இப்ப தாமரைப்பாக்கம்ன்ற ஒரு பகுதியில வந்து ஒரு கல்வெட்டு கிடைச்சிச்சு. அது வந்து குலோத்துங்க சோழன் காலகட்டத்துல ஒரு சிற்றரசர், அவர் இறந்து போறாரு, அவர் நல்லா நாட்டியம் ஆடக்கூடியவர். அப்ப அவர் மேல அபிமானம் கொண்ட ஒரு 3 நாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள் வந்துட்டு அவர் கூட சேர்த்து இறந்து போறாங்க. அவங்களாம் சுயமா இறந்து போறாங்க. இப்போ அவங்க பையன் என்ன பண்றாங்கன்னா, அந்த 3 பேர் கோயிலுக்கு சேர்ந்தவங்க, அவங்களுக்கு பதிலாக வந்துட்டு அவர் வந்து நிலதானங்கள் கோயிலுக்கு பண்றாரு. இவங்க இறந்து போனோம், அவரோட பையன் இறந்து போனவரோட பையன் பண்றாரு.
இதை காமிச்சு சோழர் காலத்துல 3 பெண்களை கொண்டுட்டாங்க எழுதுறாங்க இல்லைங்களா. இவங்க தான் இங்க திருமலை நாயக்கர் அவர்லாம் இறந்து போனப்போ 160க்கும் மேற்பட்ட மனைவிகள் கூட படுகொலை செய்யப்பட்டாங்க. அது யாரும் பேசுறது இல்லை. இப்போ நீங்க தஞ்சாவூர் நாயக்கர் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு தோத்துப்புறமா இருந்தா அந்த புறத்துக்கே வெடிக்க வச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெண்கள் வந்து சொத்து தானே, அவங்களுக்கு கமாடிட்டி தானே. அப்ப என்னன்னா நம்ம போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் எதுக்கு இருக்க போகுதுன்னு கொண்டு செத்து போனாங்க. இதை பத்தி பேசணும்ல. சோழர் காலத்துல தானா இறந்து போனாலும் அது படுகொலை. பாருங்க, அப்ப இதுதான் நமக்கு இடிக்குது. சுய விமர்சனம் பண்றவன் தான் நல்லவனா, நீ சுய விமர்சனம் பண்ணு, ஒரு புத்தகம் எழுது, இல்ல ஒரு புத்தகத்தை மொழிபெயரு, பேசு. அதை பத்தி குறைஞ்சபட்சம் சுய விமர்சனம்லாம் அப்புறம் பேசணும்ல. அப்படியே அஞ்சு நடுங்கி அவங்கள பத்தி நம்மளும் பேசாம யாரும் பேசுறவங்களும் பயந்துக்கிட்டு அந்த வரலாற்றுக்கு உள்ள மறைச்சு வச்சுட்டு அடுத்த வந்து நல்ல வரலாறு இருந்தாலும் அதுல என்னங்க அவமானப்படுத்தலாம், எங்க குறை சொல்லலாம், எப்படி அவனை வந்துட்டு அவமானப்படுத்தலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம வரலாறு பக்கம் போனாதான் நமக்கு பழமை தெரியும்ல. ஐயோ அதெல்லாம் மோசமான புத்தகமாப்பா கிழிச்சு போட்டுரு, ஐயோ அதெல்லாம் படிக்காத, என்ன வரலாறு படிக்கிறியா, என்ன இது பண்றியா, அப்படிலாம் கேட்டு 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 ஒழிச்சு முடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு இந்த தொல்லியல் அகழாய்வு பக்கம் போகிறப்ப தான் இவங்க என்னெல்லாம் உருட்டிருக்காங்கன்னு நமக்கு ஓரளவுக்கு வருது. அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கவாவது நம்ம வந்து இந்த மூவேந்தர் வரலாறு படிக்கணும். ஏன்னா வந்துட்டு உலகத்தில் வேற எந்த எல்லா மரபுலையும் பார்த்தீங்கன்னா அரசரை தான் புலவர்கள் வந்து புகழ்வாங்க. புலவர்களையும் புரவலர்களையும் புகழ்ந்த அரசர்கள் வாழ்ந்த ஒரே நிலம் வந்து தமிழ்நாடு தான். ஆமா, சங்க இலக்கிய புலவர்கள் 12 புலவர்கள் பாண்டிய அரசர்கள். அரசர் அவன் அரசரு புலவராகவும் இருந்திருக்குது. மல்டி டேலண்ட் இல்ல. எப்படின்னா நம்முடைய வரிசை எப்படின்னா புலவருக்கு அப்புறம் தான் அரசர். ஆமா, முதல்ல வந்து அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு அரசர் வந்து தப்பு பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், புலவர்கள்லாம் அவங்களுக்கு தண்டிக்கிறாங்க. இனிமே நான் புகழ பாட மாட்டேன். நன்னன்னு ஒரு அரசர், அவர் ஒரு சின்ன குழந்தைய வந்துட்டு மரண தண்டனை கொடுத்துருவார், பெண் குழந்தை. சங்க புலவர்கள்லாம் சேர்ந்து இனிமே நான் அவனை பாட மாட்டேன்னு அறிவிச்சுட்டு அது வந்து ஒரு பெரிய அவமானமா கருதி இருக்காரு. சங்க இலக்கியத்துல பாடல்கள் இருக்கு, நான் பாக்குறோம்ல. உலகத்துல வேற எங்கேயாவது இந்த மாதிரி நடந்திருக்குமா? புரியுதா உங்களுக்கு? இங்க மொழி என்பது அரசனுக்கு மேல, புரியுதா? மற்ற எல்லா இடத்துலயும் பிராமணனும் கடவுள் தான் அரசனுக்கு மேல. அப்போ மொழியை வந்து அது மேலே வச்சிருக்கிறாங்க. அரசர் வந்து ஒரு நியாயம் தவறுறப்பையோ, ஒரு புறமுதுகு காட்டக்கூடிய சூழ்நிலை வர்றப்பையோ, இல்லை அவமானம் இருக்கிறப்பையோ உயிரை விட்டு அவங்க வந்து அந்த மானத்தையும் அந்த பண்பையும் காப்பாற்றிருக்காங்க. அது இந்த மண்ணில் தான் நடந்திருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு அரசர் வந்துட்டு பொதுமக்களுக்காக மாறுவேடம் போட்டுட்டு வந்து தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு அது கரிகால சோழனோட கதையில இருக்குது, நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கண்ணகி வந்து என்ன பண்ணாங்க பாண்டிய நாட்டுக்கு? பாண்டிய நாடு வந்து அவங்க பெரிய அவமானமாக தானே பார்க்கணும் இல்லைங்களா? ஆனால் கண்ணகி வந்து பாண்டிய நாட்டு அரசர்களும் வணங்கினாங்கல்ல, நியாயம் நீதியின் பால் நின்ன பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வணங்கினாங்க இல்லைங்களா? இது மாதிரி ஒரு வரலாறுலாம் வேற யாருக்குமே கிடையாது. ஜூலியஸ் சீசரோட வரலாறு எடுத்து பாருங்க, அலெக்சாண்டர் தி கிரேட் வரலாறு எடுத்து பாருங்க, பண்ண முடியாது. நீங்க வந்துட்டு நம்ம வந்து சாலமன் தி கிரேட்டை சொல்றாங்க. சாலமன் தி கிரேட் யாரை கல்யாணம் பண்ணிட்டாரு? ஒரு ஷெபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு சில என்ன நான் அதை விளக்க விரும்பல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு சில இது இருக்கும். சாலமன் வந்து எப்படி பிறந்தாரு இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு வழியில பிறந்தாரு. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா வந்து அதெல்லாம் யாராவது அங்க பேசுறாங்களா? பேசல. சாலமனோட அறிவை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. அப்ப என்னன்னா மற்ற எல்லா இடத்துலையும் ஒரு அரசர்னா அவருக்கு என்ன ஒரு நேர்மறையான ஒரு விஷயங்கள் இருக்கோ அதை தான் பேசுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்த சாபக்கீடு இங்கே இருக்கிறவங்க இந்த மக்கள் வரலாறு வந்து பேசக்கூடாதுன்றதுக்காக இப்போ சோழரை பற்றி 10 போய், பாண்டியரை பற்றி 10 போய், சேரரை பற்றி 10 போய், எல்லாரை பற்றியும் வதந்தி எல்லாம் பரப்பி விட்டுட்டு இவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இல்லை, அவங்களால அவங்க வரலாறு பேச முடியாதுங்க. இப்போ அந்த நிலைமையில நம்மளே கொண்டு வந்து விட்டுறலாம்ல. நிக்க முடியாது, அது மாதிரி நிகழாது அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இந்த காலகட்டத்தில் தோணுது. ஏன்னா இப்போ நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றை படிச்சுட்டு இருக்கீங்க, ஆய்வுகளும் பண்ணிட்டு இருக்கீங்க, எழுதிட்டும் இருக்கீங்க. இப்போ உங்களை மாதிரி நபர்கள் எல்லாம் வந்து நாங்க எப்படியாவது பயன்படுத்திட்டு உங்ககிட்ட இருந்து இந்த தகவல் எல்லாம் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும், நாங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத எங்களோட முயற்சியா இருக்கு. நீங்க நிறைய படிக்கணும், நீங்க நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டே இருக்கணும். எங்களுக்கு இந்த மாதிரி பல காணொலிகள் மூலியமா வந்து மக்கள் கிட்ட இன்னைக்கு ஈஸியா இந்த வீடியோ தான் வந்து நம்ம பாக்குறவங்க நிறைய கேட்கறாங்க. அப்படி இருக்கிறப்போ அது போய் சேருது, புத்தகத்தை படிக்கிறதையும் தாண்டி கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படிங்கறதுனால இதன் மூலியமா நிறைய போய் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதான் என்னோட ஆசை. மிக்க நன்றி, உங்களோட பொன்னான நேரத்தை வந்து கொடுத்துருக்கீங்க. அடுத்து எப்போ வந்து உங்களை சந்திப்பேன்னு தெரியல, ஆனா சந்திக்கிறப்போ இன்னும் இதோட இன்னொரு முக்கியமான இல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட கேள்விகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்ப திருப்பியும் சொல்லிக்கிறேன், உங்களோட விடைகள்